வாழும் என் தமிழ் சமூகத்திற்கு என்னுடைய மாலை வணக்கம். வேங்க வயல் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை நடக்குதாங்க? என்ன நடக்குது? வேங்க வயல்ல என்ன பிரச்சனை நடக்குது? நம்ம அது கண்டும் காணாம போறோமா, இல்ல அந்த பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறோமா, நிஜமாவே அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்றது பலருக்கும் அது அது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கூட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் கூட அது யாருக்கும் அவ்வளோ கரெக்டா தெரியலையா, இல்ல கரெக்டா ரீச் ஆகலையா, இல்ல அரசியல் நிர்வாகிகள் அதை தவிர்க்கிறாங்களா, இல்ல ஒரு அதை கடந்து போயிடணும்னு நினைக்கிறாங்களா, எனக்கு அது ஒன்றும் புரியல. ஆனா மக்கள் மனசுல வேங்க வயல் பிரச்சனை நீடித்தே இருக்குது. அது கடைசி வரைக்கும் என்னன்னே தெரியாமே இருக்குது. அது பாத்தீங்கன்னாக்கா வேங்க வயல் பிரச்சனை பாத்தீங்கன்னாக்கா அங்க அதாவது ஆக்சுவலா அது ஒரு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வாழ்றவங்க ஒரு மனுஷன் தானே. அதுல மலம் கலந்துருக்காங்க. அது மலம் கலந்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது யாரு வேலை? அரசாங்கத்துடைய வேலை. அரசாங்கத்துடைய காவல்துறை இருக்குது. காவல்துறை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது யாரு என்ன அப்படின்றது சட்டப்பூர்வமா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அது இல்லாம கேஸ் கொடுத்தாங்க. வேங்கவயல் பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது இப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இது அப்படியே அவங்களவே அவங்க தான் காரணம்ன்றது காட்டுறாங்க. இது என்ன ஒரு அரசியல், இது என்ன ஒரு நாகரிகன்னு ஒன்றும் புரியல. எப்படி நாளைக்கு காவல்துறை கிட்ட மக்கள் தைரியமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே போயிட்டு இதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் பொறுப்பு, நீங்க பொறுப்பு ஏத்துக்கும், நீங்க தான் இதுக்கு நீங்க ஒத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை ரொம்ப மிரட்டியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் கலந்தீங்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிச்சுட்டு போறதுக்காக, கேஸை முடிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்வாங்க. அப்போ நாளைக்கு அதே ஊர்ல வேற ஏதோ தப்பு நடக்குதுன்னாக்கா அப்போ காவல்துறை என்ன செய்யும்? காவல்துறைன்னா எல்லா காவல்துறையும் நான் குற்றம் சொல்லல. சில காவலர்கள் ஏன் ஏன் இப்போ இப்போ என்ன நடக்குதாங்க? அதாவது தனக்கு நடந்தாலும் அது தவறுதான், அந்த ஊருக்கு நடந்தாலும் அது தவறுதான். ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷர் தான், நம்மளும் ஒரு மனுஷர் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கேஸை முடிக்க பார்க்காதீங்க. இந்த கேஸை முடிக்க பார்க்காதீங்க. அந்த கேஸுக்கு உண்டான நியாயத்தை கொடுங்க. அந்த ஊருக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. நாளைக்கு தப்பு செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு மாற்று ஜாதி காரங்களுக்கு ஒரு பயம் உருவாகும். இன்னைக்கு நீங்க கடந்து போனீங்கன்னாக்கா நாளைக்கு அவன் இன்னொரு தப்பு தாராளம் பண்ணிட்டு போவான். ஸோ நீங்க யாருக்கு ஃபேவரா பண்றீங்க அப்படின்றதான் முக்கியம். மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இது சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் டாக்டர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு மாத்தணும், டெஃபினட்டா இது சிபிஐக்கு மாத்திதான் ஆகணும். சிபிஐக்கு மாத்தினால் மட்டும்தான் ஓளுக்காது நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் அவங்க பாதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது சிபிஐக்கு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க சிபிஐக்கு தான் மாத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, RN ரவி அவர்கள் பட்டியல மக்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வேங்கவயல் பிரச்சனை ஒன்றும் முடியல. இன்னும் எஸ்சிக்கு உண்டான முழு சுதந்திரமே அவங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. சிஎம் ஆகணும்னு எடுத்த உடனே சொல்றாரு. என்ன போக்கில் சொல்றாருன்னா அவர் ஒரு வலதுசாரியா நின்று வலதுசாரிகளுக்கு போராடுறாரு. போராடி அந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கணும், அந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு பிரிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் சொல்றாரு. மக்களே அதை நம்பாதீங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா ஒரு நம்மளை தாழ்த்தப்பட்டவனாக நினைச்சுக்கின்னு நம்மளை அடிமைத்தனம் பண்ணிக்கின்னு நம்மளுடைய ஓட்டு இப்ப அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. அதனால பிஜேபி கூட இணைந்தவங்க வேலை செய்யறாங்க. மக்கள் யாரும் நம்பி ஏமாந்து அவர் பேச்சையை நம்பி ஏமாந்து நின்றாதீங்க. அது நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம அரசியல் கொடுக்காது, நமக்கு அறிவே கொடுக்காது. நம்மளை மீண்டும் மீண்டும் கீழே தலைதான் பார்ப்பாங்க. அதனால அதை நம்பாதீங்க. அப்படி உண்மையா போராடணும், இல்ல பட்டியலின மக்கள் தான் வரணும் அப்படின்னு நீங்க தாழ்த்தப்பட்டவங்க தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா
நீங்க ஒன்று பண்ணுங்க. வேங்கவேல் பிரச்சனை எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்குதோ அங்கெல்லாம் இறங்கி போராடுங்க. போராடி அவங்களுக்கு ஒரு 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 சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அப்புறமா வார்த்தை நீங்க சொல்லுங்க. இவங்க தான் சிஎம்மா வரணும், அவங்க தான் சிஎம்மா வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? அதனால யாரும் ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம்.